எது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் எடுத்திருந்தா? First 10 years all wrong decisions, all wrong people, all wrong choices எல்லாமே ஒரு 20s to 30sல இருக்கிற ஒரு இடியட் பண்ண வேலை தான் அதெல்லாம். யாரு? ஒரு நாள் ஃபுல்லாக தோணுச்சு செத்துடலாம், ஓகே வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் முடியல, வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது when you live alone இத்தனை வருஷம் தனியாக வாழும்போது you learn to ஒரு விஷயத்துக்கும் ஒரு சர்வைவல் மெத்தட் வச்சுருப்போம். அந்த சர்வைவல் மெத்தடில் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம், இதுக்கு மட்டும் எதுக்கு ஹெல்ப் கேட்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தோணும். உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பொழைச்சிட்டேனே, அதான பெருமையான விஷயம். நான்லாம் எத்தனை வாட்டி ஒரு 4-5 வாட்டி செத்துருக்கணும். இவ்வளோ அழகாக வந்து சிரிச்சிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு வலி இல்லாமல் இல்லை, அவ்வளோ வலி உள்ள. ரீசெண்டாக ரொம்ப பிரேக் டவுனே எழுதிருக்கீங்களா? ஆமாம், பயோபிக்னு எடுத்தேன்ல, அதுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ். லெவல் செய்கிறாங்க. அடி வாங்கிட்டு வந்தால் சோனான்றது தெரியுமே தவிர யாருன்ற ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி அவங்கள எதுக்கு புதுசாக பெரிய ஆள் ஆகணும்? வேண்டாம், சிரிச்சு சிரிச்சு சாவடிக்கலாம். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான அழகான பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் அண்ட் ப்ரொடியூசர் சோனா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அது என்னடா இப்படி வா, எல்லாரும் என் இதயத்தில் இருக்கு. ஐயோ வந்தோடனே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். சேம் பிஞ்ச் நம்ம பிளாக்ல இருக்கோம். பிளாக் மறக்காம செல்ஃபி எடுக்கிறோம். எதுக்கு ட்ரீட் கொடுக்குறீங்க? எதுக்கு பிளாக் பிளாக் உங்களுடைய சாங் வேற ரிலீஸ் ஆக போகுது. சாங் வேணா கேளு, பிளாக் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஓகே. சாங் ரிலீஸ் ஆக போகுது. புதுசா புது பரிமாணம் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்று பண்றீங்க. என்ன விஷயங்கள்? எல்லாத்தையும் புதுசா ஏதாவது பண்ணலாம். ஒன்று அதான் ரீசன். ரெண்டாவது ரீசன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ரெண்டாவது ரீசன், ரியல் ரீசன் என்னன்னா, another 1.5 monthsல மை பயோபிக் இஸ் ரிலீஸிங். இது ஒரு லீடாக இருக்கும், ஒரு ப்ரொமோஷனல் சாங், yet it's an ஆல்பம் சாங். நல்லா இருக்கு. பயோபிக்ல நீங்க தான் பண்றீங்களா? நானும் இருக்கேன். 5 சோனா இருக்கு. ஏன்னா வேற ஏஜ் குரூப் இருக்கிறதுனால, ஸோ நானும் இருக்கேன். யார் டைரக்ட் பண்றா? அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ். அடா பாவி, டைரக்ட் பண்றது நான் தான்டா. அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணேன். யார் டைரக்ட் பண்றாரு ஒரே வார்த்தை கேட்டு நான் டேமேஜ் பண்ணிட்டேன். ஓகே, சும்மா ஜோக். எப்படி போய்கிட்டு இருக்கு? அது முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, எப்போ வரும்? நான் அடி வாங்கி இதெல்லாம் முடிக்கணும்ல, நிறைய அடி வாங்கினேன். அதெல்லாம் அவங்களுக்கு டைம் கொடுத்து எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அது டைம் எல்லாம் வாங்கி இப்போ அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமே. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தா ஏங்க நான் 26 வருஷம் கம்முன்னு இருக்க போகிறேன். கரெக்டாக? இட்ஸ் நாட் லைக் தட். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ஓப்பனாக போல்டாக பேசுறதுனால நினச்சிக்கிறாங்க நம்ம பழி வாங்குறது. அது பழி வாங்கணும்னா இந்த ஒரு படம் நான் செலவு பண்ணி நான் பண்ணணுமா அப்படின்றது தான். சூப்பர். தட் இட்ஸ் ஜஸ்ட் தட் சர்டன் ஸ்டோரிஸ் நீட் டு பி டோல்ட். என் ஸ்டோரி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு பதவியில் வச்சுருக்காரு, லைக் பொசிஷனில் வச்சுருக்காரு, வேர் ஐ கேன் மேக் மை ஓன் மூவி. ஐ காட் அ குட் டைப் வித் ஷார்ட் ஃப்ளேக்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க ஹூ சப்போர்ட் மீ இன் மை ஜேர்னி. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? சூப்பர். அண்ட் இந்த 26 years in this industry நிறைய படங்கள் பண்ணியாச்சு, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு, நிறைய சின்ன கேரக்டரும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறப்போ உங்கள் ஜேர்னி? 26 வருஷம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இல்லை, தெலுங்கு, அதுதான் ஹிந்தி இல்லை, அது கேட்க வந்தேன். ஹிந்தி பண்ணல, மலையாளம் பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு பண்ணியிருக்கீங்க, தமிழ், கன்னடா பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த அப்படி திரும்பி பார்க்குறப்போ 26 வருஷம் அப்படி வந்துட்டு போதா? திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ நாள் நினச்சிட்டோமா, இவ்வளோ அடி வாங்கின பிறகா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது அடப்பாங்க லூஸு மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கோம், உருப்படியாக பிளான் பண்ணியிருக்கலாமேன்னு அது தோணுது. ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் என்ன கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் டூ லேட்ல. எதுவாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நாளைக்கு வர வரைக்கும் இன்னைக்கு எவ்வளோ பண்ணலாம், அதெல்லாம் அந்த மூடில் போய்டுறது. ஸோ ஐம் டூயிங் வாட் எவர் ஐ வாண்ட். எது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் எடுத்திருந்தா? ஃபர்ஸ்ட் 10 years. First 10 years all wrong decisions, all wrong people,
ஆல் ராங் சாய்ஸஸ் எல்லாமே பேசிக்லி ஒரு கொஞ்சம் வளர்ந்த டீனேஜர் தாண்டி ஒரு 20s to 30sல இருக்கிற ஒரு இடியட் பண்ண வேலை தான் அதெல்லாம். யாரு நான் தான், வேற யாரா? வேற யாரு? நான் தான். அப்போ கைட் பண்ண யாரும் இல்லையா மேம் உங்களுக்கு? லைக் இது நான் கைட் பண்ணவும் யாரும் இல்லை. அடுத்தது நான் ஐ திங்க் பர்சனலாக ரொம்ப பர்சனல் இன்சைட் மீ எனக்கு ஈகோ ஜாஸ்தி. எனக்கு ஹெல்ப் கேட்க பிடிக்காது. வாய்ப்பு கேட்க பிடிக்காது. எங்க போயிட்டு அது வாய்ப்பு மட்டும் இல்லை, ஹெல்ப்பே. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிலன்னா அவங்ககிட்ட வந்து ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு 6 months தான் ஐ எம் ட்ரைனிங் மை செல்ஃப் ஓகே. அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். ம். இப்போ ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஐ பர்சனலி ஸ்போக் டு எவ்ரி ஒன் அண்ட் இன்னும் இவர் என் கூட இருக்காரு. ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், மை சாங் இஸ் ரிலீசிங், ஹெல்ப் மீ அப்படின்னு. இது எனக்கு இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, பண்ணவும் இல்லை. அந்த ஈகோ உள்ள அப்படி இருந்திருக்கு. அது என்னன்னா அது நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், அது பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. பாசிட்டிவாகவும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா when you live alone இத்தனை வருஷம் தனியாக வாழும்போது you learn to ஒரு விஷயத்துக்கும் ஒரு சர்வைவல் மெத்தட் வச்சுருப்போம். ஓகே. அந்த சர்வைவல் மெத்தடில் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம், இதுக்கு மட்டும் எதுக்கு ஹெல்ப் கேட்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தோணும். அது எவ்வளோ முட்டாள்தனன்றது இப்போ தெரியுது, அப்போ தெரியல. அப்போ அது உங்களுக்கு கைட் பண்ணிருக்கல, நல்லா தான் நடந்திருக்குல்ல. அந்த நான் கைட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பேஸும் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா தான் யூ கேன் அட்வைஸ். ஐ டென்ட் கிவ் தட் ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ எல்லாரும் சொல்லி தப்பு இல்லை, என்னுடைய தப்பு தான் அது. அது நல்லதாகவும் நடந்திருக்குல்ல மேம். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நான் உட்காந்து இன்னும் 26 years லேட்டர் இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா ஏதோ நான் கரெக்டாகவும் பண்ணியிருக்கேன். எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ நம்ம தப்பான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம், இது கரெக்ட் கிடையாது, நம்ம இன்னும் கொஞ்சம் இல்லை நான் எப்பவும் சொல்கிறேன், நான் தப்பான பாதையில் போகல. ஓகே, ஐ மேட் வெரி கான்ஷியஸ் சாய்ஸஸ். சர்டன் விஷயம் இருக்குல்ல, இந்த பாதையில் நடந்த விஷயங்களை அதை தப்பாக நான் கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் கேரியர். கரெக்டாக தப்பாக பண்ணியிருக்கீங்க அந்த நேரத்தில். ஓகே. தெல்ல தெளிவாக தப்பா இதுக்கு மேலே அழகாக தப்பு பண்ண முடியாது. அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணுறீங்களா? நாட் ரியலி. என்னன்னா தப்பு பண்ண தட் இஸ் ஐம் நாட் என்கரேஜிங் டு மேக் தப்பு. ஆனால் தப்பு பண்ண அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுப்போம். இப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஓடா அப்படின்னு இன்னொருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் நல்ல அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் மச்சான் எனக்கு பண்ணுறது நான் பண்ணிக்கிறேன்டா, அப்படி நோண்டாதடா அப்படின்ற கேரக்டர் நான். அப்போது யார் இப்படியே பண்ண முடியும்? யாரு? அதான் விஷயம். அண்ட் இந்த ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரப்போ உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாத்தையும் தாண்டி வந்து பொழைச்சிட்டேனே, அதான பெருமையான விஷயம். நான்லாம் எத்தனை வாட்டி ஒரு 4-5 வாட்டி செத்துருக்கணும். என்ன மேம் சொல்றீங்க? ஆமா ஏங்க, நான் வெளியே வந்து இவ்வளோ அழகா வந்து சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொல்றதுனால எனக்கு வலி இல்லாம இல்லை, அவ்வளோ வலி உள்ள. ஜெனரலாக சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிருக்காங்கன்னா உள்ள அவ்வளோ பெயின் இருக்கும், அதை ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். என்ன எப்பெல்லாம் நான் காணுமோ ஆமா ஒரு பிரேக் அப்பெல்லாம் நான் ரொம்ப டவுனா இருக்கேன்னு அர்த்தம், ரொம்ப அழுதுட்டு இருக்கேன்னு அர்த்தம். உங்க கிராஃபை பார்க்குறப்ப 2001ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க, தமிழ் படம் பண்றீங்க. அந்த 99 எண்ட்ல 2001 நடிக்க தொடங்கிட்டேன். 2001ல ரிலீஸ் ஆகுது படங்கள். 2001ல தமிழ் படம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் இல்ல 2 3 4 3 வருஷம் இல்ல 5 3 வருஷம் தெலுங்குல. அதுதான் 2005ல தான் மறுபடியும் தமிழ் படம் பண்றீங்க. இந்த கேப் அந்த 3 வருஷம் அந்த சைடு போயிட்டீங்களா? அந்த சைடு போயிட்டேன். அங்கலேருந்து ஒரு 1.5 வருஷம் ஓடி போயிட்டேன். ஓடி போய் மலேசியாவில் கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தேன். திருப்பி கொஞ்ச நாள் இருந்தேன். திருப்பி ஒரு 2007ல ஒரு பிரேக். வேற படங்கள் 2007 தான் குசேலன். அதுதான் அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ் படங்கள்ல ஒரு 4-5 படங்கள் மலையாளம், அதுக்கப்புறம் மலையாளம். அதுக்கப்புறம் திருப்பி அது வர கோ அந்த டைம்ல வரீங்க. சோ அது மாதிரி மாத்தி இந்த பிரேக் போயிட்டு இது நல்லா பாத்துக்கணும். ரெண்டு விதமா இதை சொல்லலாம். ஒன்னு நாட் அன் ஆர்கனைஸ்ட் பர்சன், பிளானிங் இல்லாத ஒரு ஆள் பண்ற ஒரு வேலை அது. ரெண்டாவது என்னன்னா சர்வைவல். ஓகே, நம்ம இங்கே சேஃபாக ஃபீல் பண்ணலையா ஓடு, அங்கேருந்து அங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு சேஃபாக ஃபீல் பண்ணலையா ஓடு, இங்கே சந்தோஷம் இல்லையா ஓடு அடுத்தது. ஸோ ஒரு மாதிரி இப்படி கூட சொல்லலாம், நாட் வெரி பேலன்ஸ்ட் இன் ஆர் இன்செக்யூர்னு சொல்லலாம். இன்செக்யூர் ஆஃப் சொசைட்டி, இன்செக்யூர் ஆஃப் த டிசிஷன்ஸ் ஐ மேக், இன்செக்யூரிட்டி தட் ஐ வில் பி ஜட்ஜ்ட், இன்செக்யூரிட்டி ஐ வில் மேக் த ராங் டிசிஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஏன்னா வி டோன்ட் ஹேவ் எனி ஒன் டு ஆஸ்க்ல. யாராவது இருந்தால் தானே கேட்க முடியும். லைக் அம்மாலாம் அப்போ இருந்தாங்க, பட் ஷி டிட்ன்ட் லைக் சினிமா. ஸோ நான் சினிமா மேட்டர் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். மிச்சம் எல்லாம் திங் ஏதாவது நம்ம அதையும் மீறி கேட்டிருந்தா
அவங்க மேபி என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் வேணான்றேன்றது சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ஸோ நான் அந்த அந்த இடமே நான் கொடுக்கல. அண்ட் நீங்கள் வந்து இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, இன்சைட் குசிலன் டைமில் நடக்குதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறனால நம்ம வேறு இண்டஸ்ட்ரிக்கு போயிடும். அப்போ அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தமிழில் தான் வந்துட்டு இருக்குன்றப்போ அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் லைக் டில் 2019 வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணிட்டேன் மாற்றி மாற்றிங்க. 2021 கொரோனாவும் இருந்தது, அதை தவிர 22லேயும் ஐ ஸ்ட்ரகிள் ஸோ மச். ஏன்னா எல்லாம் நீங்கள் சொன்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வற்றி போச்சு, என்ன பண்ணுறது. ப்ளஸ் நானும் ரொம்ப குண்டாய் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தேன். அப்புறம் ஐ காட் இன்டு டிவி, இன்னொரு வழி கிடச்சிது. ஸோ சம்திங் இஸ் ஆல்வேஸ் தேருங்க எல்லார் வாழ்க்கையிலையும். சரி, இது இல்லையா இன்னொன்று இருக்கும். உண்மையை சொல்லணும்னா ப்ரெஸ் இஸ் ஹெல்ப் மீ பிகினிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான்லாம் என்ன பண்ணேன், அவ்வளோ கொடுத்து வச்ச. பிகாஸ் யூ நோ த ப்ரெஸ் சொசைட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நான் பார்த்ததில் பயஸ்டாக இருக்காங்க, அவங்க டீமுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க டீம். எனக்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் அப்போ நான் அந்த ஃபீலர்ஸே அந்த ப்ரெஸ் ஆள்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணலாமா, திருப்பி ஏதாவது பண்ணோன்னா அவங்க ஒரு பிளானோட வருவாங்க. டக்கு இப்போ இவர் இருக்காரு. இம்பாக்ட் இன் யுவர் லைஃப். ஏன்னா நீங்கள் வெரி ஹியூஜ், வெரி வெரி ஹியூஜ் இம்பாக்ட். இன்னொன்று உண்மையாக சொல்லணும்னா, யூஸ்வலி வில் சே வி நீட் டு கிவ் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். எஸ், ஐ டூ நீட் டு கிவ் தேங்க்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் மேஜராக ஐ ஹேவ் டு கிவ் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ். ஹேவ் யூ செக்மெண்ட்ஸ் ஓகேவா, லைக் எஸ் ஆர் நோ செக்மெண்ட். ஷூட் எஸ் ஆர் நோ, லைக் ஒய் எஸ் ஒய் நோ அப்படின்ட்டு ஒரு சில காரணங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு, இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிரேக் டவுனாக எழுதிருக்கீங்களா? ஆமாம், 6 மாதம் முன்னாடி வரைக்கும் கூட வாங்கின அடி அப்படி பயோபிக்னு எடுத்தேன்ல, அதுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ், நிறைய சைடில் லெவல் செய்கிறாங்க. என்னங்க ரீசெண்ட் எதில் செஞ்சாங்க? ரீசெண்டாக எல்லாத்துலேயும் செஞ்சாங்க. நான் எதுன்னு சொல்கிறது, அதனால் அதை விட்டுலாம். அந்த பக்கம் போனால் ஒன்று, அந்த பக்கம் போனால் அது மட்டும் இல்லை, இப்படி கூட உட்கார முடியாது. இப்படி உட்காந்தா பின்னாடி அடி, இப்படி உட்காந்தா எல்லா சைட்லையும் அடி. யாருங்க அவங்க? சொல்லுங்க, யாருங்க அவங்க? எதுக்கு அவங்கள பெரிய ஆளுங்களை ஆக்கி விடுறது? இப்போது அடி வாங்கிட்டு வந்தால் சோனான்றது தெரியுமே தவிர யாருன்ற ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி அவங்கள எதுக்கு புதுசாக பெரிய ஆள் ஆகணும்? வேண்டாம், சிரித்து சிரித்து சாவடிக்கலாம். ஏற்கனவே அப்போ ஒரு பெரிய ஆள் தான் வருது, ஒரு ஃபிகர் வந்துட்டு போகுது. ஓகே, சல்லுன்னு வராரு. தென் அடுத்து, அவசரப்பட்டு இது பண்ணிட்டோமே, இது பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாச்சும்? அவசரப்பட்டு நம்புறது, எல்லாரையும் நம்புறது. நான் இன்னைக்கு ஒருத்தர் பார்ப்பேங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பேசுனா, ஐயோ உலகமே என்ன மாதிரி ஒரு பர்சனு, அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா, ஃபஸ்ட்டு நம்ம பிளான் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம எப்படி இருந்தாலும் பொழைச்சிடுவோம், அவங்க வாழ்க்கையை சரி பண்ணலாம் அப்படின்னு இறங்குவேன். அந்த அடி அங்கேருந்து தான் வரும் வாழ்க்கை சரியானவொன்னே. அதனால் யார் எப்படி வேணால் போங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். யார் அந்த மாதிரி கடைசியாக யார் இல்லை என் லைஃப்ல எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க போலியே. ஏங்க அப்படி இன்னொன்னு என்னங்க, இவ்வளோ வந்து புலம்புறேன், திருப்பி ஒரு பேர் வந்து சொல்லி திருப்பி 3 வருஷம் நான் போகணுமா? பயோபிக் ரிலீஸ் பண்ணிடலாங்க, பாவம். எந்த பேரும் எடுக்க வேணாம், ப்ளூரல்ஸா வச்சுக்கலாம், விடுங்க அப்படின்றீங்க. பாவங்க, நான் சிரிச்சுட்டே சொல்றதுனால இதுக்கு மேல தாங்காதுங்க. புரியுதுங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூங்க. உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கணும், ஒரு பர்சனுக்கு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய விஷயம் பண்ணேன். அவங்க லைஃப்பில் யோசிக்காததை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாரும் 20-30 வருஷம் கூட ட்ராவல் பண்ண ஆளுங்களும் பண்ணாத ஒரு விஷயம் நான் ஒரே நாளில் பண்ணேன். அந்த ஆள் என் வாழ்க்கையை அடிச்சிட்டான். ஓகே, ஸோ அந்த ரிக்ரெட் இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு எல்லாத்துக்கும் லிமிட் தெரியாது. அன்பை காமிச்சேன்னா அப்படி கொட்டுவேன், கோவம் வந்தாலும் அப்படியே கொட்டுவேன். அடுத்த செகண்ட் பாவமாய் திருப்பி போய் கெஞ்சுவேன், மன்னிச்சுங்க அப்படின்னு. அவ்வளோதான். நான் ஒரு சப்பை, என்னை போய் இவ்வளோலாம் போய் நோண்டிக்கிட்டே இருக்கேன். தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு என்னையும் தேவையில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்த்து விட்றீங்க. யாருங்க அந்த ஒரு பர்சன்? நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பர்சன். நோ டாக்கிங் அபௌட் பெரிய, எப்படி சொல்றது, நோ கியூரியஸா இருக்கு. யார் பாரு, எனக்கு கியூரியஸ் தெரியும். இல்லைங்க, நான் ஜெனரலாக கேட்குறாங்க. ஜென்ரலாக அப்புறம் கேட்டு முடிச்சுட்டு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்து,
ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் டைமில் உங்களை பாடி ஷேமிங் இல்லை வந்து உங்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்? இப்போதான் எனக்கு பாடி ஷேமிங்கே நடக்குதுன்னா அதான் எனக்கு ஷாக்கிங். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இறக்கி வந்து ஏம்மா சப்ப மாதிரி இருக்காம்மா, என்னம்மா நீ குழு குழு குழுன்னு புஸ் புஸ்ன்னு இருந்தால் தான் நல்லா இருக்குன்றாங்க. நான் உடனே சொன்னேன், அண்ணா இப்போ தான் என் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, இல்லைன்னா லிகமெண்டர் பிரச்சனை எப்பவுமே இருக்கும். குஷ்பு குஷ்பு மாதிரி இருந்தால் தான் குஷ்பு, அதே மாதிரி சோனா சோனா மாதிரி இருந்தால் தான் சோனா, அதனால அப்படின்றாங்க. இப்போதான் பாடி ஷேமிங்கே நடக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு குறைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் இதில் பாடி ஷேமிங் வாங்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா அவ்வளோ குண்டா இருந்தேன்ல, இருந்துட்டு இப்படி வந்துட்டு இதில் சொல்லும்போது வா ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. உடம்பு ரொம்ப இருக்கப்போ அது வந்து நம்ம லைஃப்பை கண்டுக்காம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டில் இருக்கப்போ ரொம்ப குண்டாயிட்டீங்க. எந்த பாயிண்ட்ல இல்லை விடக்கூடாது விட்டுறக்கூடாதுன்னு எனக்கு சாகணும்னு தோணும் போது ஒரு நாள் ஃபுல்லாக தோணுச்சு செத்துடலான்னு. ஓகே வேண்டாம் இதுக்கு மேலே என்னால் முடியல வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது காலிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசிலி ஈவினிங் ஒரு ஸ்டேஜில் இருந்துருச்சு, நான் ஏன் சாகணும், நான் என்ன பண்ணேன், எல்லோரும் சாக தான் போகிறேன், ஆனால் நான் தோற்று போய் சாகணும் தேவையில்லை. ஏற்கனவே கிளாமர் ஆர்டிஸ்ட் சோனா இறந்துட்டான்னு தான் போடுவாங்க கரெக்டாக. அதில் கிளாமர் ஆர்டிஸ்ட் கவர்ச்சி நடிகை சோனா சோகத்தின் துக்கத்தில் இறந்தாலும் போடுவாங்க. எதுக்கு, சோனா சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இறந்தான்னு இருக்கட்டும், அதனால் அது வேண்டான்னு நினச்சேன். இது ரொம்ப கேவலமான ரீசன், ஆனால் சத்தியமாக இதுதான் ரீசன். இல்லைங்க நினச்சிட்டு சிரிச்சுட்டு தான் போக வேண்டாம், ஜெயிச்சு தான் போக வேண்டாம் அப்படிங்கடா. ஏன்னா இப்போ எல்லா டெக்னிக்கும் காமிச்சிட்டாங்க. ஓகே எப்படியெல்லாம் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுவாங்க காமிச்சிட்டாங்க. இப்போ நான் ப்ரோ எவ்வளோ வேணாலும் அடிங்க, நான் பார்த்துக்கிறேன். நைஸ்ங்க, நீங்கள் சிரிச்சிட்டு சொல்கிறீங்க, பட் அது இன் டெப்த்தாக இருக்குது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு 2 இன்டர்வியூவில் லைட்டாக கண்ணு கலங்கிட்டேன். அப்போது எனக்கே 2-3 ஃபோன் வந்துச்சு. இது என்ன புது டெக்னிக்கா, அழுதே எல்லா இன்டர்வியூவில் கொடுத்து அப்படியே எல்லாரையும் ஆஃப் பண்ணிடலாமா, உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் தான் மட்டும் கரெக்டாக. ஸோ ஓகே லெட்ஸ் கிவ் தெம் வாட் யூ வாண்ட். நான் இவ்வளோ நாள் எதுதான் சொல்கிறேன், கிளாமர் ஆல்சோ நான் அந்த அளவுக்கெல்லாம் கிளாமர் எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணல. நம்ம ஹீரோயின்ஸ் பண்ணுற அளவு கூட நான் பண்ணல. ஆனால் ஒரு படம் நின்றுடுச்சு கிளாமர்ன்றது, விச் ஐம் ஓகே. இது என் ஃபால்ட் தான், இட்ஸ் ஐம் ஓகே. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வேறு மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ கேட்டதே நான் கொடுக்குறேன், ஆனால் நான் என் டேர்ம்ஸில் கொடுப்பேன், உன் டேர்ம்ஸில் கிடையாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. லைக் you understand the pain, no? Thank you so much. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியாவில் சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிறாங்க. ஒரு சின்ன கமெண்ட்க்கு, அப்யூஸ் கமெண்ட்டுக்கு, அதுக்கு சூசைட், நிறைய விஷயங்கள் அப்படி நடக்குது. நீங்கள் அதை தாண்டி ஒரு மாதிரி பண்ணுறப்போ பப்ளிக்ல இல்லை ஷூட்டிங் ஸ்பேஸில் ரொம்ப கோவப்பட்டு திட்டிருக்கீங்களா நிறையாச்சும்? ஒருத்தர் நான் அரைஞ்சிட்டேன், ஓங்கி அரைஞ்சிட்டேன். நானும் பார்க்குறேன் கிளாமர்ன்றது இட்ஸ் நாட் ஈஸிங்க. அதுவும் கான்ஃபிடென்ட்டாக புல் ஆஃப் பண்ணி நான் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை பாடின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணும்போது கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவன் பார்த்துட்டே வரைஞ்சிட்டே இருக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், ஆக்ஷன் காமிக்கிறான், நான் என்னென்னமோ பேசி பார்க்குறேன். கடைசியில் போய் ஓங்கி அரைஞ்சிட்டு ஓடிட்டேன் அந்த ஸ்பாட்லேருந்து. வண்டி அப்படி பண்ணவர் அங்கேருந்து ஒர்க் பண்ண ஒரு இல்லை பப்ளிக் பட் ஐ ஹேட், நான் ஒரு ஆன்சர் ஐ ஹேட் பப்ளிக் சப்போர்ட், விமன் சப்போர்ட். அவள் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வேணும்னு அதை பண்ணனா வாங்கின அடி தேவைதான் அப்படின்னு. இந்த மாதிரி பப்ளிக்ல எங்கேயாச்சும் லைக் யூ ஃபேஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்சல்ட் மாதிரி, லைக் நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சல்ட் பாராட்டு, நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். நல்லதும் அங்கேருந்து தான் வரும், கெட்டதும் அங்கேருந்து தான் வரும். அப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறப்போ நல்ல பாராட்டுறப்போ நமக்கு நல்லா இருக்கும், ஓகே வி ஹேவ் டு டு மோர். அப்படி பாராட்டும் போது யோசிக்கணும், எதுக்கு பாராட்டுறாங்க, புதுசாக பாராட்டுறாங்க அப்போதான் யோசிக்கணும். திட்டிட்டு போனால் பரவாயில்ல, அது யூஸ்வல். ஓகே புதுசாக கூப்பிட்டு பாராட்டுறாங்க, எதுக்கு இவங்க சடனாக வர, அப்போதான் ஏன்னா பெரிய அப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம், அதனால உஷாராக இருக்கணும். உங்களை பற்றி வந்த ரூமர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் உண்மையில ஏன் ரூமருக்குன்னு ஒரு அளவு இருக்கு, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ரூமர் ஒரு நான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் அதுதான் என்னை எஃபெக்ட் பண்ணுச்சு. ஒரு சோஃபாவில் படுத்து இந்த ஒரு மாதிரி போஸில் எப்படி பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஒரு ரேப்பர் பேஜில் வந்துச்சு, சினிமாவில் படுத்து கூட சம்பாதிக்கலான்னு. இப்போ எப்படி இருக்கும், நான் மிஞ்சி போனால் ஒரு 22 வயசு, எனக்கு அப்படியே உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி சொசைட்டி ஃபேஸ் பண்ண போகிற, வீட்டில் அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணி, நான் என்ன நினச்சிட்டேன்னா ஐயோ போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. அவ்வளோதானே வயசு மெச்சூரிட்டி, ஐ ஜஸ்ட் குட்ன்ட் ஹேண்டில் இட். அதுக்கப்புறம் குசேலர் படத்தில் நம்ம ரஜினி சார் எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க சில விஷயம் அட்வைஸ்லாம் பண்ணி ஓகே குசேலன் ஹஸ் given you good and bad. ஏன்னா ரஜினி சார் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றப்போ ஃபுல் டீமே, ரஜினி சார் ஆல்சோ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், பிரபு சார்
மை பெஸ்ட் படி மிஸ்டர் மனோபாலா சார். அந்த மாதிரி நிறைய பேர், சந்தான பாரதி, நிறைய இருந்தாங்க. உங்களுக்கு என்னப்பா கிளாம் ஆக்டர்ஸ் அவங்க என்ன வேணா பண்ணலாம், அவங்கள்ட்ட இல்லாத காசா, அவங்க என்னப்பா சும்மா சொல்லுவாங்க, கொட்டி கொட்டி கிடக்குது. நிறைய அசம்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும், அது உங்க காதுக்கும் வரும். அப்பெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஹர்ட்டான விஷயங்கள் என்ன? எங்கே ஹர்ட் ஆகுவேன்னா, இந்த பாட்டாக பாடி பார்ட்ஸை வர்ணித்து சில நாய்ங்க எழுதுவாங்க. அந்த நாய்ங்க இதுக்குள்ளே ஓப்பன் போய் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ கூட இருக்காது. ஒரு ஃபாலோவர் நான் மட்டும்தான் என்னை ஃபாலோ பண்ணியிருப்பான், இல்லைன்னா என்ன மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்ட்னு ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வேலையே இதுதான். ஐ திங்க் தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், ஸோ ஐ டெல் இட் இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி அசிங்கமாக டைப் பண்ணி இப்படி பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஹை கிடைக்குது போல இருக்குது. அப்போ தான் அவன் ஆம்பளைன்னு அவனுக்கு தோணுது போல இருக்குது. அதனால அவன் எழுதுறான். பாவம் ஆம்பளையாக இருந்துட்டு போட்டான். You regret being glam actors? No, not really. Glamour artist, I regret being branded as a glamour artist. There's nothing wrong in being a glamour artist. நான் இப்போ நம்ம பேசும்போதே காமெடி பண்ணியிருக்கேன், வில்லத்தனம் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் டன் பேசிக் கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணிட்டு why brand me only for that? ஸோ நான் நடந்துக்கிற பிஹேவியர்னால என்னை பிராண்ட் பண்ணுறீங்களா, இல்லை கடவுள் என்னை இப்படி படைச்சதுனால என்னை பிராண்ட் பண்ணுறீங்களா? இப்போ நான் பண்ணுற பிஹேவியர்னால் என் தப்பு, ஆனால் அது ஸ்க்ரீன் தானே, அது நடிப்பு தானே. மிச்ச டைமில் நான் வந்து ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறேன்னா, நான் இப்போ ரோட்டில் போகும்போது எல்லாத்தையும் வந்து போட்டு நான் நடந்து போகிறேன், இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர், அவ்வளோதான் கேட்பேன். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், டோன்ட் பிராண்ட் பீப்புள். என்னை விட்டுருங்க, என்னை பிராண்ட் பண்ணியாச்சு, நானும் போராடிட்டு இருக்கேன், எல்லாம் விட்டுருங்க. டோன்ட் பிராண்ட் பீப்புள் ஹியர் ஆஃப்டர், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. அவன் வந்து கை பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் எழுதுறான், வரியா அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி பேட். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு யாரையும் பிராண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சார். இப்போ வர படங்கள் லைக் வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, உங்களை இன்னுமே வந்து அந்த கிளாம் கேரக்டர் தான் கேட்குறாங்களா, இல்லை மாறி இருக்கா? டில் லாஸ்ட் இயர் வரைக்கும் கிளாமர் ரோல் தான் வந்தது. இப்போ கூட ரீசெண்டாக ஆக்சுவலி திஸ் இயர் போய் சொல்லக்கூடாது, இந்த வருஷத்துலேருந்து எனக்கு நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வர தொடங்கி. சூப்பர். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது? அப்படி கிடையாது. அந்த ரோலுக்கு ஒன்று தேவைப்படுச்சா ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். ஆனால் இந்த நுழைப்பாங்க தெரியுமா, கிளாமர் ஷாட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீன், அதெல்லாம் பண்ண முடியாது. அது தெளிவாக இருக்கேன். சூப்பர். நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம கஷ்டமாக இருக்கப்போ அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க இருந்தால் நமக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக சப்போர்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கு? எஸ், ஐ ஹேவ் 2-3 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க என்ன பிரச்சனைன்னா, அவங்கள்ட்டேருந்து ஓடி போயிடுவேன். ஐ கோ அண்ட் லாக் மை செல்ஃப் எங்கேயாவது தனியாக. அப்போ ஃபோன் பண்ணி அவங்க என்னமோ அவங்க வீட்டில் யார்கிட்டயோ கெஞ்சிருவாங்க, வாடி வந்து வேலை செய்டி எல்லாம் சரியாயிடும்டி அப்படின்னு என்ன கன்வின்ஸ் பண்ணி. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆமாம், நான் சில சினாரியோ சொல்கிறேன், ஓகேவா? அந்த சினாரியோ ஜஸ்ட் இமேஜின், ஓகேவா? உங்கள் முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, ஓகே? அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நிறைய இமேஜஸ்லாம் வரப்போது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்க, உங்களோட இமேஜ் வருதுன்னா என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க உங்கள்கிட்ட? நீங்கள் கொஞ்சமாவது அறிவோடு வாழ்ந்துருக்கலாமேன்றதை மட்டும் கேட்பேன். ஃப்யூச்சர் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் டோன்ட் கிவ் அப். அடுத்து அதே கண்ணாடி முன்னாடி வந்து உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை நம்பிக்கை துரோகி பண்ணவங்க, பேக் ஸ்டாப் பண்ணவங்க வராங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்பீங்க? தேங்க்ஸ் சொல்வேன். நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பண்ணலன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன், சப்பையாக போயிருப்பேன். இவ்வளோ தூரம் எனக்குள்ளே இவ்வளோ இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் மை ஹேட்டர்ஸ். ஓகே. அதே கண்ணாடி முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், லவ்ட் ஒன், அவங்க வராங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன சொல்லுவீங்க? ஐ லவ் ஹக்கிங். எனக்கு ஹக்கிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு என் சந்தோஷம் எல்லாமே எனக்கு ஐ ஷோ ஒன்லி த்ரூ ஹக்ஸ். ஸோ அந்த பர்சன்ட்டு சொல்லி, மச்சான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நான் உன்னை காண்டேத்தினாலும் வெறுப்பேற்றினாலும் ஹக்கிங் மட்டும் விட்றாதடா அப்படின்றத ஜஸ்ட் ஐ டெல் மை ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்போ டஸ் தட் ஹக் தப்பாக போயிருக்கா? டஸ் தட் ஹக் அஸ் எப்படி சொல்கிறது அட்வான்டேஜ்? அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நான் ஹக்கே பண்ண மாட்டேன், தெரிஞ்சிடும். நம்ம பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சு அவங்க ஹக் பண்ண வந்தால் கூட நாங்கள் அப்படின்னும். லைக் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பேசுகிற இன்டென்ஷன்லேயே புரிஞ்சிருக்கல வாட் தேர் இன்டென்ஷன் சொல்லிட்டு. கண் இருக்குல்லங்க, கண்ணு நிறைய சொல்லும். கண்ணை பார்த்து நம்ம பேசணும். ஒருத்தங்க கண்ணை பார்த்து பேசலான்னாலே நம்மளுக்கு அங்கேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் கண்ணை நல்லா பார்த்து பேசுனீங்கன்னா ஒருத்தரால் ஆப்போசிட் சைடில் மிஞ்சி போனால் 1/2 ஹவருக்கு நடிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அவனுடைய உண்மை இரிட்டேஷனோ இல்லை சந்தோஷமோ இல்லை அவசரமோ எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணில் தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட். யூ டாக் டு எனிவன். இது செம்ம மேட்டர். அதை நீ முடிஞ்சால் பண்ணி பாரு. கண்ணை பார்த்தா யூ வில் ஃபைண்ட் அவுட் ட்ரூ கலர்ஸ்
என்ன இன்டென்ஷன்ல இருக்கா அப்படின்னு. ஏதாவது ஒரு கதை விடுறாங்கன்னு வைங்களேன், கண்ணு பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சைக்காலஜி படிச்சுட்டு வந்தீங்களா, ஹியூமன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு? பாடி லாங்குவேஜ் language, ஸ்பெஷலி அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம். யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப், லைக் உங்களுக்கு யாரும் கைட் பண்ணலைனாலும் நானே என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. லிஸ்ட்டு போட்டு வச்சு இனிமேல் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அதை மார்க் பண்ணி வச்சு, என்னெல்லாம் இனிமேல் எப்படி மூவ் பண்ணணும், எங்கே எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், கெரியர் ட்ராக்கை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இவ்வளோ லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்த்து 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 பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு நான் பழைய விஷயம் ஏதாவது நான் பண்ணுறேன்னா என்னை கரெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு, ஏன்னா ஒரு 30 வருஷம் கிட்ட இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். ஸோ தயவு செஞ்சு என்னை கரெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. உடனே இது ஆஸ்மி இல்லை, இரிட்டேட் ஆக மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன், ப்ளீஸ் கரெக்ட் மீ. அந்த பழசை திருப்பி பண்ணக்கூடாது. அதெல்லாம் கிளியராக இருக்கு. லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, பட் யூ ஹேவ் கம் அக்ராஸ், லைக் வந்துட்டீங்க இதுதான் பண்ணணுன்ட்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. வேறு என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல, நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதனால் அண்ட் தென் அந்த கண்ணாடி முன்னாடி அம்மா வராங்க, அம்மாட்ட என்ன கேட்பீங்க? ஐயோ, ஐ மிஸ் ஹர் ஸோ மச். ஐ மிஸ் ஹர் வெரி 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 மச். ஆனால் நினைக்காத நாள் இல்லை, யோசிக்காத நாள் இல்லை. இது 2 விஷயம் நான் ஒரு நாளில் ஒரு மினிமம் 10 வாட்டி சொல்வேன். அதில் ஒன்று ஜீசஸ் சொல்வேன். அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அறிவு கொடுமா அப்படின்னு. இது ஏதாவது விஷயம் இல்லைன்னா, பசிக்கு சோறு இல்லைம்மா, ஜொமாட்டோக்காரனை சீக்கிரம் வர சொல்லுமா அப்படிலாம் பேசுவேன். தி ஒன்லி வே டு டாக் டு மை மாம் இஸ் லைக். ஏன்னா தனியாக இருக்கிறதுனால யாரும் என்னை லூசுன்னு நினைக்க மாட்டாங்க, தனியாக பேசிகிட்டு இருப்பேன். லைக் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும், இப்படி பேசுவாங்க, இப்படி நடக்கும்ட்டு. அம்மாவுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கா? லைக் நம்ம பொண்ணு எப்படி சொல்கிறாங்க? இனிஷியலாக ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிகிட்டு போய், கிளாமர் சாங் பண்ணும்போதே கூட்டிகிட்டு போய் ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்டையும் இங்கே பாருங்கள், கட்டி பிடிக்கிறதே எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத, கட்டினோடனே எப்படி போயிடுறோம், இப்படி எல்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன். தேர்ஸ் நோ ஃபீலிங்ஸ்மா, ஃபீலிங் இருக்கிற மாதிரி நாங்கள் நடிப்போம்மா அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்லி. ஆனால் அந்த நடுவில் ஒரு பஞ்சாயத்து வரும்போது ரொம்ப பயந்து அழுது, வேண்டாம் போதும் விட்டுட்டு வந்துடு, சினிமா வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தாங்க. அதையும் நான் உட்காந்து ஹெல்ப் பண்ணி till the end she was happy. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே she started becoming proud. என்ன ப்ரௌடுனா, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி நான் நினச்சேன் எப்படியாவது வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினச்சேன், நான் தான் தோற்று போயிட்டேன், ஆனால் நீ ஒரு விஷயத்தையும் தாண்டி போகிற, இந்த குணத்தை மட்டும் விட்டுறாது அப்படின்னாங்க. அதனால தான் விட்டாமல் வச்சுருக்கேன். தொடரணும், இந்த துணை எப்பயுமே இருக்கணும். இங்கே தான் எங்கேயாச்சும் உங்களோட சக்ஸஸில் அவங்க இருப்பாங்க, உங்களோட ஜேர்னிலே இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்களே நடக்கட்டும் உங்களுக்கு. எப்பயுமே நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும், டச்சு ஊட்டி எல்லாமே நல்லதாக நடக்கணும், நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு, அடுத்து வந்து சாங் ஆகட்டும், உங்கள் வர பயோபிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸில் போய் முடிஞ்சு சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திச்சு சக்ஸஸில் ட்ரீட் கொடுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ.